வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதிக்கு வந்து ரிசல்ட் என்ன வரும் அப்படின்னு நம்ம பார்க்குறத வந்து நம்ம எப்போவுமே மேனுவல் கால்குலேஷனுக்கும் நேற்று நம்ம கெஸ்ஸிங் பண்ணதுக்கும் என்ன சேம் எது கரெக்டாக வருது அப்படின்னு பார்த்து தான் கால்குலேஷன் எடுப்போம். கால்குலேஷன் எடுக்கிறது ஒரு ஃபார்முலா படி தான் நம்ம எடுக்கிறோம். அதாவது இவங்கக்கிட்ட பி அல்லது சி போர்டு இருக்கும். நேற்று வந்து சி போர்டு இருந்தது, இன்றைக்கி பி போர்டு இருக்கா சி போர்டு இருக்கா அப்படின்னு தெரியல. ஏதாவது ஒரு போர்டு இருக்கும். ஆனால் நம்ம வந்து இவங்ககிட்ட சி போர்டு இருக்குதுன்னு நினச்சி தான் நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் எடுக்கிறோம். அப்படி எடுத்தால் தான் அடுத்த ஆள் கொடுக்குறது ஏபிசி வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதை ஈஸியாக கன்ஃபார்ம் பண்ணலாம். இன்றைக்கி வந்து இவங்ககிட்ட சி போர்டு இருக்குதுன்னு நினச்சிட்டு எடுக்கிறேன். இது வந்து முழுக்க என்னுடைய கால்குலேஷனு. இந்த கால்குலேஷன் வந்து கால்குலேஷனாக மட்டும் பார்த்துக்குங்க. இது ஒரு ஃபார்முலா அப்படி தான் எடுக்கிறேன். அந்த இது ஃபார்முலாங்கிற மாதிரி ஃபார்முலான்னு தான் நீங்கள் நினச்சிக்கணும். மற்றபடி இதுதான் ரிசல்ட் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ரிசல்ட்டு வந்து நீங்கள் வந்து என்ன கால்குலேஷன் உங்களுக்கு வருதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த கால்குலேஷன் படி எனக்கு வந்து இன்றைக்கி சி போர்டு வந்து கிடைக்கிற நம்பர் வந்து 4 நம்பர், 4, 7, 8, 9. சரிங்களா? இந்த 4 நம்பரில் ஒரு நம்பரு சி போர்டாக இருக்கணும். இதுதான் என்னுடைய கால்குலேஷனு. இதை அடுத்தவங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணணும் நான். சரிங்களா? நம்பரை பார்த்துங்க. 4, 7, 8, 9. இந்த 4 நம்பரில் ஒரு நம்பர் வந்து சி போர்டு. அந்த சி போர்டு இருக்கான்னு பார்த்துருவோம். 4, 7, 8, 9 நமக்கு வந்து பாக்ஸ் மாதிரி உட்காரணும். பாக்ஸ் மாதிரி உட்காந்தா மட்டும்தான் அது நம்பர் இருக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணணும். இந்த இடத்துல 9, 4 எதுவுமே இல்லை. இந்த இடத்துல இருக்குது 39ங்கிற இடத்துல இருக்குது, 59ங்கிற இடத்துல 9 இருக்குது, 1, 0 இல்லை. அப்போ நம்மகிட்ட இருக்கிற நம்பர் வந்து 9ஆம் நம்பர் வந்து கன்ஃபார்ம் ஆகுது. 9ஆம் நம்பர் கன்ஃபார்ம் ஆகுதுன்னா சி போர்டுக்கு வந்து 9 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அடுத்து ஏபிசி. இதில் வந்து பிசி வச்சுருப்பாங்க. ஒரு சில நாள் பிசி வச்சுருக்க மாட்டாங்க. நேற்று வந்து ஏசி மட்டும்தான், ஏபி மட்டும்தான் வச்சுருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அங்கே 9 இருக்குதுன்னா, சி இருந்துச்சுன்னா இங்கே வந்து ஒரு போர்டு கன்ஃபார்ம் ஆகுது. அதாவது சி போர்டு 9 வந்து கன்ஃபார்ம் ஆகுது என்னுடைய கால்குலேஷன் படி. சி 9ஆக இருந்தால் நேற்று நான் சொன்ன மாதிரி 9 வந்து 2 இடத்துல இறங்கணும்னு சொல்லியிருந்தேன். அதாவது டிலேயும் பிலேயும் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு ஃபார்முலா படி. ஆனால் இங்கே வந்து இவங்க கன்ஃபார்ம் பண்ணுறது 2 இடத்துல கன்ஃபார்ம் பண்ணுறாங்க 9ங்கிறது வந்து. ஒருவேளை இன்றைக்கி ஏவும் சியும் 9ஆக இருக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து இங்கே 9 இங்கே 9. அப்போ ஏ போர்டும் சி போர்டும் இப்படி எடுக்கிறேன் நான். சரிங்களா? அப்போ பி போர்டு எங்கே இருக்குது, என்னவா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு சின்ன கேஸிங் தான். அடுத்து வந்து திருப்பி நம்ம இந்த ஃபிகருக்கே போகிறோம். இங்கே வந்து நம்ம வந்து 9 இருக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். சரிங்களா? அப்போது இந்த ஒரு இடத்துல வந்து சி வந்து 9 இருக்குது. அங்கே நம்ம பார்த்த மாதிரி ஏல வந்து 9 இருக்குது. அப்போ பி மட்டும் நமக்கு வேணும். பி மட்டும் வேணும். இவங்க வந்து பிசி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தால் ஒரு சில நாள் இந்த போர்டில் பிசி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா ஒன்று இங்கே உள்ள பியில் ஏதாவது ஒன்று நம்பரு பி போர்டில் வரணும். இந்த 3, 1, 2, 6, 3, 1, 2, 6 இந்த 4 நம்பரில் ஒரு நம்பர் வந்து பி போர்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது இவங்க பி போர்டு வச்சுருந்தாங்கன்னா அப்படி பார்க்கும்போது என்னுடைய கால்குலேஷன் படி இங்கே வந்து 6 வந்து பி போர்டில் வரும்னு நான் நினைக்கிறேன். அப்படிங்கும்போது 9, 6, 9. சரிங்களா? இதுதான் ஏபிசி 3 போர்டில் வந்து 3 போர்டு கால்குலேஷன் வந்து எனக்கு வந்து 9, 6, 9 வருது. இங்கே இதுவும் இங்கே வரும். இது வந்து என்னுடைய கால்குலேஷன், முழுக்க என்னுடைய கால்குலேஷன் மட்டுமே. நீங்கள் இந்த போர்டை வச்சு உங்களுக்கு என்ன போர்டு வருது, என்ன 3 டிஜிட் வருது 4 டிஜிட் வருதுன்னு நீங்கள் கணிச்சிக்கலாம். கணிச்சிட்டு முடிவு எடுத்துக்கங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து ஏபிசியில் வந்து 3 நம்பரு, ஒன்று 9, இன்னொன்று 6, இன்னொன்று வந்து 9. அப்படிங்கும்போது இங்கே வந்து 9 இல்லை. இது மட்டும் பி போர்டில் இறங்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இது பி போர்டு இறங்கிச்சுன்னா ஒன்று 4 வந்து ஏ போர்டில் இறங்கணும். அப்படி இல்லைன்னா 7 இறங்கணும். சரிங்களா? அது வந்து நம்ம அந்த காலண்டரில் என்ன நம்பர் வரலாம் அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். காலண்டர் டேட் படி நம்ம எடுத்துருக்கிறது வந்து 2 நம்பர் எடுத்துருக்கோம். ஒன்று வந்து 9, 9, இன்னொன்று வந்து 6 எடுத்துருக்கோம். 6 வந்து இங்கே இல்லை, காலண்டரில் இல்லை. இங்கே 7 இருக்குது. 51 பக்கத்தில் வந்து 7 இருக்குது. அப்போ 7, 9, 6, 9 டிகிரிஸில் இருக்கணும். ஒரு சில நேரம் டிகிரிஸில் வைப்பாங்க. அதன்படி நமக்கு கால்குலேஷன் கிடைக்கிறது வந்து 7, 9, 6, 9. 7, 9, 6, 9. 7, 9, 6,
9. சரிங்களா? 7 9 6 9. இதுதான் நம்ம கால்குலேஷன் வருது. உங்களுக்கு என்ன கால்குலேஷன் வருது அப்படின்னு பார்த்துட்டு முடிவு எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.